வந்து கூட்டணியிலிருந்து வெளி வந்ததற்கு பின்பாக பல்வேறு கருத்துக்களை திமுக எதிராக தெரிவிச்சிட்டு இருக்காரு. அது குறிப்பா கரப்ஷன் எல்லாம் சொல்றாரு. திமுக எப்படி பாக்குது? வைகோவை பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. உங்களுக்கே அவருடைய பிஹேவியர் நல்லா தெரியும். உங்கள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாருன்றது நாடே பார்த்தது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா வைகோ பேச்செல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் போனவங்களை பற்றியே பேச விரும்பலை. காரணம் என்னென்னா எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு. அதனால் வைகோ எது ஒன்றா சொல்லிட்டு போகிறார், அதை பற்றி கவலை இல்லை. அவர் வார்த்தை எப்படி அரசியலில் ஒவ்வொரு முறை ஒரு வேஷம் போட்டார்ன்றது எல்லோருக்கும் தெரியும். அவர் கூட இருந்த கட்சிக்காரங்களாம் போய் இன்றைக்கி அரசியலில் அனாதியாக்கப்பட்டிருக்கிறார். சொந்த கட்சிக்காரங்களை அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இப்போ யாருமே கிடையாது. கொஞ்சம் நெஞ்சம் இருந்தவங்களும் நம்ம 27 பேர் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த விரக்தியின் காரணம் ஏதோ புலம்பிக்கிட்டு போட்டோம். கலைஞரோட கடைசி காலகட்டத்தில் நான் கையை பிடிச்ச அவர் சத்தியம் பண்ணி கொடுத்தேன், நான் வாழ்நாள் என்றைக்கும் நான் ஸ்டாலினுக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார். கடைசியாக உதயநிதி ஸ்டாலினுக்கு கூட நான் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் வைகோ. இப்போ திடீர்னு விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். அவர் யார் என்பதை காட்டி விட்டார், அவ்வளோதான். அவருடைய ஒரு ட்ரூ கலர், அவ்வளோதான். தமிழக வெற்றி கழகம் நாளைக்கு ஒரு புதிய கூட்டணி அமைக்கக்கூடிய முயற்சியா இந்த கூட்டணி கட்சிகளுக்கான ஒரு கூட்டத்தை நாளைக்கு கூட்டியிருக்காங்க. எல்லா கட்சியும் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போட்டோம். எங்கள் தலைவர் தெளிவாக இருக்கிறார். அவர் பின்னாடி நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் திசை திருப்புவதற்காக இப்படி போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. அதனால் அட்டென்ஷன் டைவர்ட் ஆகக்கூடாது. இது அரசாங்கம் செய்கிற தவறுகள். இதை சுட்டி காட்ட வேண்டிய கடமையில் திமுக ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அவ்வளோதான். வைகோவெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க. அவர் விட்டுருங்க. இல்லை, நீங்கள் இப்போ அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டிட்டு இருக்கீங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கும் முதலமைச்சராக விஜய் தான் இருப்பார் சொல்லி வைகோ சொல்கிறார். ஒரு உறுதிமான அவர் என்ன நீங்கள் கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க, கலைஞர்கிட்ட உறுதிமொழி கொடுத்தாரு. அவர் அரசியலில் அடிக்கடி வாக்குறுதியை மீறக்கூடிய ஒருத்தர் இருக்கார். நீங்கள் தான் கேட்டு சொன்னீங்க. இப்போ கலைஞரிடத்தில் நான் மு.க. ஸ்டாலினோடு இருப்பேன், உதயநிதி ஸ்டாலினோடு இருப்பேன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்டைல் ஆகிறாரு. அதனால் அவர் பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்க அதை விட்டுட்டு போங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.